அனைவருக்கும் வணக்கம். சாரி புரியல. எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன், எங்கள் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது இல்லை, மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்லை இங்க மாறிட்டீங்களா? ஓகே. இல்லை அந்த மாதிரி காட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான், அதனால தான். ஓகே சார், ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில் டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பார். அது ஆமாம், டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பார். அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கெட் சார் டென்ஷன் ஆகிடும். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷ்லலாம் பேசுவார். ஆனால் நிக்கெட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசுனது இந்த மேடையில் தான். ஷூட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டேன். இல்லை ஆனால் பயங்கர எனக்கு என்னென்னா, சார் அதுக்கு முன்னாடி வந்து சூறை போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட் நாள் அதில் வேறு எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போது நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்புலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சில், வி ஹாவ் டைம், வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கை தட்டினாங்கன்னு தெரில, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது. டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க, சரிங்களா? ஆனால் அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினார், ஒரு டேரக்டராக அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்லை இப்போதான் டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு ரொம்ப வருஷமா, ஒரு 12 13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்றனால ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலாக இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் இங்கேயே இருக்கார் பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்டு இல்லைங்க, எங்கள் அண்ணன். அங்கேயும் அண்ணனாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்றைக்கி வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.